பொறுப்பு துறப்பு. Quick fix வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? நானே ஒரு ஜெஸ்ஸி தான் ஆக்சுவலா. ஸோ இது வந்து எங்களோட ஃபிலிம் பை மினி இன்னும் நாங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வணக்கம் நண்பர்களே, சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து நாங்கள் வந்து 2-3 படங்கள் மட்டும் எடுத்த டேரக்டர்ஸை பற்றி பேசுவோம். முதல்ல வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் மங்களகரமாக எங்கள் அண்ணன், எங்கள் ஃபீல் குட் மன்னன், இப்போ ஆக்ஷன் கூட எடுக்க போகிற கண்ணன் பிரேம்குமாரை பற்றி பேச போகிறோம். பிரேம்குமார் சொல்லுங்க, கோலா சொல்லுங்க. பிரேம்குமார் பற்றின உங்களோட கருத்துக்களே சொல்லுங்க. கருத்துன்னு சொல்ல போனா எடுத்ததே 2 படம் தான். 2 படமுமே இப்படி ஒரு எப்படி சொல்ல மாஸ்டர் பீஸா ஒரு எடுத்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்ம 96ல இருந்து ஆரம்பிப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சது ராமோட கேரக்டரைசேஷன் தான். எப்படி மீன்ஸ் அவன் ஒரு பாயிண்ட்ல இந்த பிரேக்கப் மொத்த இன்சிடென்ட்டும் ஆனதுக்கு அப்புறம் அவன் எப்படி சொல்ல அப்பியரன்ஸை பத்தி கேரே எடுத்துக்க மாட்டான். அவன் நல்லா தாடி வளர்ப்பான், ட்ரெஸ்ஸிங்கும் அந்த லெவலுக்கு நல்லா பண்ண மாட்டான், நல்லா முடி வளர்ப்பான். அந்த ஒரே ஒரு இது மட்டும் எனக்கு ரொம்ப ரிலேட்டபிள்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருந்து. ஏன்னா நீயே யோசிச்சு பாரு, அப்ப அதனால நீங்க முடி தாடி எல்லாம் வளர்க்குறீங்களா? ஐயோ இல்ல அவன் எப்படி சொல்ல அந்த ஒரு இது மட்டும் எனக்கு ரொம்ப யதார்த்தமா தோணுச்சு. எப்படி மீன்ஸ் நீ அப்பியரன்ஸை டேக் கேர் பண்ணது, நல்லா ட்ரெஸ் பண்றது, சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் எல்லாமே பண்ணது வேற ஒரு ஆளை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு தானே. நீ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னதான் யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ண வேணாங்கிற ஒரு நிலைமை வந்துட்டுனா நீ அப்பியரன்ஸை பத்தி கண்டுக்கவே மாட்டேன். அந்த மாதிரி அந்த கேரக்டர் இருந்து அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. நீ வேற நமக்கு அந்த இதுவே அந்த லோரே வந்து நமக்கு புரிய வச்சுட்டு இவன் செல்ஃப் கேர் பண்ணாதவன், இவன் வந்து லைக் இவனுக்கு யாரும் இல்ல, இவன் வந்து அழகா காட்டிக்கணும், இவன் தன்னை கேர் பண்றதுக்கு ஆள் இல்லாம இருக்கிற ஒருத்தனா இருக்கான் ராம். ரொம்ப வல்னரபிளான ஒரு ஆளா இருக்கான். அத வந்து ஜானு வந்து திரும்ப வந்து கியூர் பண்றா அவனுக்கு. ஜானு வந்து முதல்ல அவன் கூட இருக்கும் போதும் அவன் நல்லா நீட்டா இருப்பான். அதுக்கப்புறம் அந்த காலேஜ் சீன்லயே தாடிக்கெல்லாம் வளர்த்துட்டு ஒரு மாதிரி இருப்பான். இப்ப திரும்ப அவ வந்து அதை கியூர் பண்றா அப்படிங்கறத சூப்பரா காமிச்சிருப்பாங்க. இன்னொன்னு அவன் வந்து நீ ஏற்கனவே சொன்ன நினைக்கிறேன், அந்த ஜானு அந்த பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் வரும்போது அவன் வந்து ஜானுவை பத்தி சொல்லுவான், ஜானு வந்து வர்ணிப்பான். அப்போ அது வந்து லைக் ரொம்ப காஜா இருக்காது, ஓகேவா? அது ரொம்ப யதார்த்தமா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். பிரேம்குமார் படங்கள்ல அதான் மெயினா நான் பாக்குறேன். இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம கிரிஞ்சுன்னு சொல்லுவோம், கிரிஞ்சுன்னு முத்திர குத்துவோம். அப்படி கிரிஞ்சா இருக்கிற விஷயத்த கூட அவரோட டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா காட்டும், ஸ்வீட்டா காட்டும். கிரிஞ்சில இருந்து அந்த ஒரு சிறிய கோடு மாதிரி கரெக்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இந்த முதல்ல நம்ம 96 பத்தி பேச முடிப்போம், அதுக்கப்புறம் மேலகன் போடும். AK 96 பத்தி ஏதாவது கருத்துக்கள் சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து 96ஓட ஐடியாலஜி என்னால வந்து எனக்கு பிடிக்காது. அதாவது என்னால அந்த பிளாஷ்பேக் எல்லாத்தையும் மொத்தமா பார்த்துக்கிட்டு கடைசியில இந்த மாதிரி பார்க்க மாட்டேன், என்னால மனசு தாங்க முடியாது. ஆக்சுவலி எனக்கு அதோட ராமோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு சீன் வரும், அந்த சீன்ல வந்து த்ரிஷா வேணும் ஹோட்டல் ரூம்ல இருப்பாங்க, த்ரிஷா ஃபர்ஸ்டே தூங்க போயிருவா. அப்போ வந்து அவன் இப்படி ஜானுவை பார்த்துக்கிட்டு அவன் எதுவுமே பண்ண மாட்டான், இப்படி பண்ணிட்டு இப்படி ஒண்ணு பண்ணுவான். இல்ல இப்ப ஏகே சொன்ன சீன் சூப்பர் சீன். தூங்கிடுவா, இவன் வந்து ஏதோ பேசிட்டே இருப்ப தூங்கிடுவா, போயிட்டு தாலி இப்படி தொட்டு கும்பிட்டு இல்ல இப்படி வச்சுட்டு திருஷ்டி எடுத்துட்டு தாலியை கும்பிட்டு தொட்டு கும்பிட்டு கீழே போயிடுவான். அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் சீன் வந்து ஜானு நெஞ்சில கை வைக்கும் போது அந்த அந்த 2 சீன் வந்து எனக்கு அதெல்லாம் நான் திருப்பி ரோல்ல பார்த்த சீனு.
அது விஜய், அந்த விஜய் சேதுபதி கேரக்டர் வந்து நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும், ஏதோ தப்பா நடந்துரும் 2 பேருக்குள்ள ஏதோ நடக்க போகுது நிறைய அதுக்கான இது இருக்கும், நிறைய ரிவீல் ஆகும், இன்டிமேட்டா இருக்கக்கூடிய நிறைய இது இருந்தாலும் பிரேம்குமார் அதை வைக்கல. அது வச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு 96 இவ்வளவு ரீச் ஆயிருக்கு. அவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரி பிரேம்குமார் வந்து காட்டுறது எப்படின்னா, விதி வந்து என்னைக்குமே கெடுதலோ இல்ல ரொம்ப சோகமாவோ இருக்காது. விதி வந்து நல்லாவும் இருக்கும். மேலகையும் காட்டினதாதான், 96லயும் காட்டினதாதான். இல்ல அது ஜானுவோட டயலாக் சொல்லிருப்பாரு சூப்பரா. ஜானுன்னு சொல்லுவா, நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு ராமியம்மா, நான் சந்தோஷமா இருக்கேனான்னு கேட்டா நிம்மதியா இருக்கேன் அப்படின்பா. அந்த ஒரு இது வந்து அது சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும்லாம் வந்து டிஃபரன்ஸு. அப்ப நமக்கு புரியும், ஓ சந்தோஷம் நிம்மதி, ஓ ஓகே. அவங்களோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரும் நல்லா இருக்கும். பக்ஸு கேரக்டர் வேற, அந்த தேவதர்ஷினி அவங்க பண்ண கேரக்டரும் சூப்பரா இருக்கும். அப்படி எல்லா கேரக்டர்ஸும் நல்லா இம்பார்ட்டன்ஸ். முக்கியமா கோவிந்த் வசந்தா இஸ் கோட். இதுலதான் அவர் வந்து முதல் மியூசிக் டைரக்ட் பண்ணது. முதல்ல வந்து பிஜிஎம்மா இருக்கட்டும் எல்லாமே வந்து கிளாஸா இருக்கும். நான் வந்து இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னா வந்து நாங்க 96 வந்து தியேட்டர்ல பார்த்தோம் ரிலீஸ் ஆன டைம்ல. அப்போ வந்து எங்க அப்பா வந்து பார்த்துட்டு உடனே வந்து அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசினாங்க, டேய் ஒன்ன மாதிரியே உன்னோட கதையை எடுத்து வச்சிருக்காங்கடா அப்படின்னாங்க. ஸோ அந்த ரிலேட்டபிள் ஃபேக்டர் வந்து நமக்கு மட்டும் இப்போ வந்து என்னை விட 96 வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, எனக்கு பிடிக்க காரணம் இல்லை, ஏன்னா நான் வந்து அப்படி ராம் பார்த்ததெல்லாம் நான் பார்க்கல, ஒருவேளை அவங்க பார்த்துருப்பாங்களா இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து கனெக்ட் ஆயிருக்கு. புரியுதா? அந்த கனெக்டபிள் அந்த ஒரு இதை வந்து டச் பண்ணது வந்து எனக்கு சத்தியமா யாராலும் முடியுமான்னு தெரியல. அதை வந்து சூப்பரா இந்த அளவுக்கு முடியுமான்னு தெரியல. அதை வந்து சூப்பரா பிரேம்குமார் பண்ணியிருப்பார். எனக்கு மெய்யழகன்ல பிடிச்ச நல்ல விஷயம் என்னதுன்னா, எந்தவித ஆக்ஷன் ஓவரா எந்தவித எப்படி சொல்ல, இந்த சினிமேட்டிக் எலிமெண்ட்ஸ் இல்லாம ஒரு கான்வர்சேஷனையும் கதையும் வச்சு ஒரு ஸ்டோரியை எவ்வளவு அழகா கொண்டு போக முடியும்னு காட்டியிருப்பாரு. அது ஒரு விஷயம். இன்னொன்னு என்னது மீன்ஸ், நம்ம எப்படி சொல்ல, நமக்கு சில விஷயம் தேவையில்லாம இருக்கும் பாத்தியா, அந்த விஷயம் மத்தவங்களோட லைஃப்ல எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுங்கிறது மெய்யழகன்ல நான் கிளியரா பார்த்தேன். அரவிந்த் சாமி கேரக்டருக்கு அந்த சைக்கிள் தேவையாவே இருந்திருக்காது, ஆனா அந்த ஒரே ஒரு சைக்கிள் கார்த்தி லைஃப்ல ரொம்ப பெரிய எப்படி சொல்ல இம்பாக்ட் பிளே பண்ணிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து மெய்யழகன் தியேட்டர்லாம் பார்த்தேன். அதுவும் கட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தேன். கட் பண்ற வெர்ஷன், இந்த கட்டிங் வெர்ஷன் இப்போ நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்குற வெர்ஷனுக்கு முன்னாடி ஃபுல்லா இருந்தது, அப்போ பார்த்தேன். அந்த எதுக்கு அவங்க கட் பண்ணாங்க எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா நிறைய பேரு அந்த படம் லேகுன்னாங்க, என்னால அதே வந்து ஏத்துக்க முடியல. இல்ல, இந்த ஜல்லிக்கட்டு சீனை பத்தி நான் பேசணும்னு வச்சிருந்தேன். எப்படி தெரியுமா, நிறைய பேர் அந்த சீன் தேவையில்லைன்னு சொன்னாங்க, ஆனா எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்து, அந்த கதைக்கு தேவையா எனக்கு தோணுச்சு. இல்ல ரொம்ப, அதாவது நான் தியேட்டர்ல இருந்து பார்த்ததுனால சொல்றேன், அந்த சீனுக்கு தான் அவ்வளவு விசில் இருந்தது, அவ்வளவு விசில். நான் இது வரைக்கும் நான் இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல. மெய்யழகன் இவ்வளவு மைல்டான இவ்வளவு லைட் ஹார்ட்டடான படத்துக்கு இவ்வளவு விசில், இவ்வளவு கைத்தட்டல், இவ்வளவு சிரிப்பு வந்து நான் பார்த்ததில்ல. அந்த சீனுக்கு வந்துச்சு. அந்த 5 வருஷம் பேன் பண்ணிடுவாங்க, இவன் வந்து அந்த மாடை கூட்டு போவான், அந்த மைதானத்துக்கு கூட்டு போய் ஜல்லிக்கட்டு பண்ணுவாங்க, ஊருக்குள்ளே ஜல்லிக்கட்டு பண்ணுவாங்க. அப்போ போலீஸ் வருவாரு, பிடிக்கிற மாதிரி வந்துட்டு டக்குன்னு பேண்ட் தூக்கிட்டு டலர் உள்ள இறக்கிறாரு. அந்த சீனுக்கு தியேட்டர்ல அவ்வளோ அப்ளாஸ் இருந்தது. நான் அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனா இருந்தது. பட் இவனுங்க அந்த சீனை தூக்கிட்டாங்க. யாருனால? மக்கள்னால, தமிழ் மக்கள்னால. ஒரு தமிழ் விளையாடுறத காட்ட முடியாத லெவலுக்கு ஆக்கி விட்டாங்க. பிரேம்குமார் எவ்வளவு ஃபீல் பண்ணாரு தெரியுமா அந்த மனுஷன். இனிமேல் இந்த மாதிரி படம் வருமான்னு தெரியல, இனிமேல் மெய்யழகன் மாதிரி படம் வருமான்னு தெரியல. ஏன்னா அது அந்த அளவு ரீச் ஆகல, அந்த அளவு கலெக்ட் பண்ணல, மீடியமா ஆவரேஜா கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணனாதான் வரும். ஸோ தியேட்டர்ல போய் பார்க்கணும் இப்பெல்லாம் படம் வந்ததுதான்.
இல்லையா அப்போ கமெண்ட் பண்றத ஒண்ணு நிறுத்திக்கணும். ஒண்ணு கமெண்ட் பண்ணணும், இல்லைன்னா தியேட்டர்ல போய் நல்ல படத்தை பார்க்கணும். ரெண்டுமே பண்ணாம இருக்க கூடாது. இல்ல ஊம்பு. ஆக்சுவலி நம்ம நம்ம I mean, you know, every one of us have shit relatives. We have shit idiotic people in our family who we hate. அதே மாதிரி அதனால அந்த படம் ஏன் ரிலேட் ஆச்சுன்னா, அந்த படத்துல அரவிந்த் சாமி நடந்த மாதிரி எங்க அப்பாவுக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை வந்து நான் கண்ணால நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கேன். அதனால எனக்கு வந்து அந்த அரவிந்த் சாமி கேரக்டரை பார்த்தாலே என் அப்பா மூஞ்சிதான் ஞாபகம். இல்ல ஆக்சுவலா இந்த ஒரே ஒரு விஷயம் எனக்கும் ரிலேட்டபிளா இருந்து. ஆமா, அந்த மாதிரி இருந்து இங்க இருந்து அவரும் அரவிந்த் சாமி மாதிரியே சென்னைக்கு தான் போனாரு. அது வந்து ஆனா அவர் வந்து திருப்பி இந்த ஊருக்கு வரும்போது அந்த அரவிந்த் சாமிக்கு நடந்த மாதிரி யாரோ தெரியாதவங்க எல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணி, தெரியாதவங்க எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி, தெரிஞ்சவங்க ஒரு மண்ணாங்கட்டியும் போடுங்கள. பிளீஸ் இந்த வீடியோ அந்த தெரிஞ்சவங்க பார்க்கும் வரை ஷேர் செய்யவும். ஸோ அதனால அந்த படம் வந்து நான் எல்லாம் வாரம் திருப்பி கூட பார்ப்பேன். அதாவது படம் ரிலீஸ் ஆன 2 மாசம் 3 மாசம் கழிச்சு எப்ப ஹெச்டி வந்துட்டோ திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த படம் பார்த்தாலே எனக்கு வந்து மூடு மாறிடும். அதாவது இட் இஸ் லைஃப் சேஞ்சிங் மூவி. இட் இஸ் தி கோட் ஆஃப் தி தமிழ் சினிமா. கார்த்தி, யுவர் ஃபிலிம் சூசிங் ஃபார் ஜப்பான் மட்டும் மறந்துருங்க ப்ளீஸ். ஜப்பான் மட்டும் யாரும் பார்க்காதீங்க. முக்கியமா ஸ்ரீவித்யா ரோல் வந்து அன்எக்ஸ்பெக்டட். வேற வந்து அந்த அந்த குட் நைட்ல அவனுக்கு அந்த ரமேஷ் பேரா வர அந்த கேரக்டரும் சின்ன கேரக்டரா இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியான கேரக்டரா இருந்துச்சு. நம்ம மனசுல நிக்கக்கூடிய கேரக்டர் இருந்துச்சு. ஒரு கேரக்டர் மறக்க மாட்டோம். அந்த ராஜ்கிரணோட கேரக்டரா இருக்கட்டும், அந்த குக்கு கேரக்டர் கடைசி வரைக்கும் கார்த்தி கல்யாணத்துல என்ன பண்ணான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச சீன் வந்து இந்த ராஜ்கிரண் வந்து அருள்மொழியோட அப்பாவுக்கு போன் பண்ணி பேசும்போது ரொம்ப நமக்கு வந்து ஹெவியா இருக்கும். நமக்கே கண்ணெல்லாம் அப்படி கட்டி நிக்கும். அப்படி அந்த சீன் எப்ப வந்து பீக்குக்கு போகும்னா, ராஜ்கிரண் முடிச்சு பேசி போனை வச்சதுக்கு அப்புறம் அவர் அழுவாரு. இப்படி வந்து அவன் மேல போகும் ஒரு செகண்டுக்கு அழமாட்டாரு. திடீர்னு கண்ணாடி கழட்டிட்டாரு. பிரேம்குமார், யுவர் கோட் அண்ட் கோ வித் வசந்த். இன்னொன்னு நான் ஏற்கனவே 96ல சொன்ன மாதிரி அந்த கொலுசு சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கிரிஞ்சுன்னு சொல்லியிருப்பானுங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கிரிஞ்சுன்னு சொல்லியிருப்பானுங்க. அத்தை அப்படி ஹேண்டில் பண்ணது சத்தியமா எனக்கே தெரியல. நான் எப்படி நான் சொல்ல, அதாவது இது வந்து ஒண்ணுமே கிடையாது. தங்கச்சிக்கு போறான், கொலுசை மாட்டி விடுறான், கேட்கறதுக்கே கிரிஞ்சா இருக்கு. ஓகேவா? கொலுசு வளையல் அல்ல டயலாக்லாம் கொஞ்சமா கிரிஞ்சான டயலாக். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் பெஸ்ட். நம்மளால அதை வந்து பார்த்துட்டு நம்மளால ஈஸியா கடந்து போக முடியாது. அவ்வளோ ஹெவியா இருக்கு பார்த்துட்டு. நமக்கு தங்கச்சியே இல்லைன்னாலும், அப்படி ஒரு இது நிலைமையில நம்ம இல்லைன்னாலும் அதை பார்த்தா நமக்கு ஹெவியா இருக்கு. 96க்கு பார்ட் 2 வரப்போகுன்னு ஏகே சொன்னா. நான் அந்த இன்ஃபர்மேஷனை போட்டு பார்த்தேன். நிறைய சோர்சஸ்ல இருந்து 96க்கு பார்ட் 2 வரது மாதிரி தான் தெரியும். தயவு செஞ்சு அவரே சொல்லிட்டாரு 96 பார்ட் 2 இருக்கு, நான் பண்ண போறேன்னு. எனக்கு தான் தோணுது. எனக்கு 96 பார்ட் 2 வேணாம். கரெக்ட். அது அப்படியே விட்டாதான் அந்த படத்துக்கு அழகு. அப்படியே இருக்கட்டு. அத திரும்ப தேவையில்லாம அந்த ஏர்போர்ட்ல விட்டுட்டு அழுதுட்டே வந்துட்டு பெட்டிய மூடிட்டு பிலிம்பே பிரேம்குமார்னு போட்டா